இந்த ரம்யாவுக்கு இப்படி ஒரு முடிவு வரும் அப்படின்னு உண்மையிலேயே எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது ரம்யா ஜெயிக்கவே கூடாது. அதாவது அவ விட்ட சவால்ல ஜெயிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அண்ணமும் எவ்வளவோ போராடினாங்க. அதாவது அது சாதாரண ஒரு சவாலா இருந்திருந்தா பிரச்சனையே கிடையாது. தன்னோட மாமனோட மான பிரச்சனை. அப்படி இருக்கும்போது, இப்போ நம்ம அண்ணன் இருந்துட்டு ஒரு வழியுமே இப்போ நம்ம அண்ணத்துக்கு தென்படுறதே கிடையாது. அதாவது ஏற்கனவே சவால் விட்டுருந்தாங்க இல்லையா? ஆனா அது மாரி வந்து இப்போ நடக்க போறது கிடையாது. அதுவும் இல்லாம இப்போ வேற வழியே இல்ல. நம்ம சண்முகம் இருந்துட்டு இந்த தாலிய எடுத்து குடுத்து, அத இந்த சரவணன் வந்து இந்த ரம்யாவோட கழுத்துல கட்டணும் அப்படிங்கிறது தான் இங்க கட்டாயமா இருந்துட்டு இருக்கு. உண்மையிலே இந்த ஒரு விஷயத்த யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம, உண்மையிலேயே அப்படி திரு திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா, அன்னத்தாலேயே கூட இப்ப எதுவுமே பண்ண முடியல. இதுக்கு முன்னாடி நம்ம சண்முகத்த வந்து கடத்தி வச்சிருந்தாங்க. அந்த ஒரு விஷயத்தினால எப்படியாச்சும் வந்து இத தடுத்துறணும். அதுவும் இல்லாம சண்முகத்த கண்டுபிடிச்சா ஈஸியா வேலை முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி நினைச்சாங்க. சண்முகத்தையும் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. பட் இருந்தாலும் இப்போ அதுக்கான வாய்ப்பெல்லாம் எதுவுமே இல்லாம போயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுலயும் முக்கியமா ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம அண்ணத்தோட அப்பா வந்து அதாவது இந்த சாமிதுரை வந்து இந்த ரம்யாவோட கையில மாட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சொல்ற மாதிரியெல்லாம் வந்து கேட்கிற மாதிரி நான் முன்னாடியே ஒரு நாய் மாரி வந்து ட்ரெயின் பண்ணி வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப கேவலமாவும், ரொம்ப அசிங்கமாவும் வந்து இந்த ரம்யா வந்து பேசிக்கிட்டு இருந்தா. உண்மையிலேயே இந்த சாமித்துரைக்கு இது எல்லாமே தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லணும். ஏன்னா இதுக்கு முன்னாடியே அண்ணத்துக்கிட்டயும், அதுக்கப்புறம் வந்து நம்ம கார்த்திகிட்டயும் மன்னிப்பு கேட்டு, அவங்க கூட வந்து ஐக்கியமாயிருந்தாங்க அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. ஆனா அடுத்தடுத்து வந்து எல்லாமே இப்போ மிகப்பெரிய பிரச்சனையா தான் போய்க்கிட்டு இருக்கு. அதுவும் இல்லாம இங்க ஒரு பக்கம் வேற வழியே இல்லாம நம்ம சண்முகம் இருந்துட்டு தாலி எடுத்து இந்த சரவண கையில குடுக்கறதுக்கு ரெடியா இருந்துட்டு இருக்காங்க. ஆனா அதே சமயத்துல இப்படிப்பட்ட மாசான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது இந்த சாமிதுரையம் அங்கேயே கொன்னுடணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அந்த கிணத்துலயே தள்ளி. பட் இருந்தாலும் சாமிதுரை அதுல இருந்து தப்பிச்சுறாரு. உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்த யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. சாமிதுரைக்கு இப்போ பல உண்மைகள் தெரிஞ்சிடுச்சு. அதாவது மரண விளிம்புல தான் வந்து உண்மைகள் எல்லாமே புரியும். அப்பதான் வந்து நல்லவங்களா மாறுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இந்த சாமிதுரைக்கு இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. அவருக்கு அதாவது அந்த ஒரு விஷயம் வந்து புரிய வந்த உடனே நேரா கிளம்பி மண்டபத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வந்து இங்க அண்ணன் இருந்துட்டு எப்படியாச்சும் வந்து இது அதாவது அந்த கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்காங்க. எப்படியாச்சும் இத தடுத்து நிறுத்து. இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது. என் மாமா தாலி எடுத்து குடுத்து, அந்த தாலி வந்து இந்த ரம்யாவோட கழுத்துல ஏறக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே அவர் ஃபீல் பண்ண விஷயம் வந்து எல்லாருமே பார்த்தாங்க. அப்படி இருக்கும்போது அண்ணன் வந்து இப்படி எல்லாம் நினைக்க ஆரம்பிச்சாங்க. எப்படியாச்சும் இந்த கல்யாணம் நிக்கணும் அப்படின்ற மாரி வந்து சொல்லி வேண்டிக்கிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலுமே அது எல்லாமே வந்து யாரோட கையிலயும் இல்ல இல்லையா? ஆனா அதே சமயத்துல சாமிதுரை இப்படி கிளம்பி இங்க வருவாரு அப்படின்னு சுத்தமா எதிர்பார்க்கவே இல்ல. இந்த ரம்யாலாம் வந்து இனிமே நான் தான் ஜெயிக்க போறேன். உன்னாலலாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. என்னால மட்டும் தான் அதாவது நான் தான் ஜெயிச்சு அடுத்ததா உன் முகத்துல நான் கரிய பூச போறேன் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, இந்த ரம்யா இருந்துட்டு அவ்ளோ வந்து கான்ஃபிடென்ட்டோட உட்கார்ந்துட்டு இருக்கா. ஒரு பக்கம் வந்து இந்த சரவணனுக்கு ஒரே கொண்டாட்டமா இருக்கு. கல்யாணம் இல்ல, கல்யாணம் நடக்காது அப்படின்னு உடனே, எதுக்காக? ஏன் ஏன் இப்படி பண்றீங்க? என் அம்மா இருக்காங்க, உங்க அம்மா இருக்காங்க. தெய்வம் மாரி அவங்க இருக்கும்போது எதுக்காக இந்த கல்யாணத்த நிறுத்துறீங்க? அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து ஃபீல் பண்ணான். அவன்லாம் வந்து இப்ப ரொம்ப சந்தோஷத்துல இருந்துட்டு இருக்கான் அப்படின்னே சொல்லலாம். உண்மையிலேயே இந்த ரம்யாவ கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா அடுத்தடுத்து என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகுது, வீட்ல ஒவ்வொரு நாளும் போராட்டமா இருக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயத்த இவங்க சுத்தமா புரிஞ்சுக்கவே இல்ல. அதே சமயத்துல இப்போ வேற வழியே இல்லாம நம்ம சண்முகம் இருந்துட்டு நேரா வந்து அந்த தாலிய எடுத்து இந்த சரவணனோட கையில குடுக்கறதுக்கு தயாரா நின்னுட்டு இருக்காங்க. அந்த ஒரு நேரத்துல நிறுத்துங்க மச்சான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி ஒரு குரல் கேட்குது. யார்ரா அப்படின்னு பார்த்தா வேற யாரும் இல்ல. நம்ம சாமிதுரை தான் வந்து கண் முன்னாடி வந்து நிக்க ஆரம்பிச்சுறாங்க. அதாவது சாமிதுரை வந்து அங்கிருந்து தப்பிச்சு எப்படி வந்தாரு அப்படின்றது எல்லாத்தையுமே தாண்டி இந்த ரம்யா வந்து இந்த சாமிதுரைய எந்த மாதிரி இதுக்கு முன்னாடி ட்ரீட் பண்ணிட்டு இருந்தாங்க. எதுக்காக வந்து அப்பா அப்பான்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டாங்க. அதாவது பெத்த அப்பாவே அவள விட்டுட்டு போகும்போது, இவ வந்து எதுக்காக வந்து இந்த உறவு முறையில வந்து தத்தெடுத்துக்கிட்டு இப்படி வந்து இது பண்ணிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே இதா இருந்துச்சு. அதுவும் இல்லாம இந்த சாமிதுரைக்கு அந்த ஒரு விஷயம் இப்போ கிளாரிஃபிகேஷன் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாம இது வந்து கடைசி கட்டமா தான் இந்த ஒரு விஷயம் நடந்துச்சு இல்லையா? அதனால அடுத்துதான் இங்க மாஸ் என்ட்ரி குடுத்து நிறுத்த சொல்றாங்க. இப்போ அண்ணத்துக்கும் வேற ஆப்ஷன் இல்லாம இருந்துச்சு. தன்னோட மாமனோட அந்த இத வந்து மானத்த காப்பாத்துறதுக்காக. இப்போ இந்த சாமிதுரைய கடத்தி வச்சு தானே இந்த கல்யாணத்த நடத்தணும்னு பார்த்தாங்க. ஆனா சாமிதுரையே இப்படி மாஸ் என்ட்ரி குடுத்து உண்மையிலேயே இவங்க எல்லாருக்குமே அதிர்ச்சிய தருவாங்க
அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. ஒரு பக்கம் சாமிதுரைய பார்த்த உடனே குடுகுடுன்னு ஓடி போயி, இந்த அண்ணன் வந்து, "எப்பா உங்களுக்கு ஒண்ணும் இல்லல்ல" அப்படின்னு சொல்லி பயங்கரமா கதறி அழுது, கட்டி புடிச்சு வந்து கதறி அழுதுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம சண்முகம், என்னதான் வந்து இந்த சாமிதுரை வந்துட்டு அப்பப்போ வந்து திட்டினாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, சண்முகத்துக்கு இந்த சாமிதுரை மேல அந்த அளவுக்கு மிகப்பெரிய கோவம் எதுவுமே இல்ல. அவரும் வந்து "என்ன சாமிதுரை எல்லாம் ஓகே தானே? உனக்கு எதுவும் ஆகலல்ல? எப்படி நீ தப்பிச்சு வந்த?" அப்படிங்கிற மாரி வந்து கேட்குறாங்க. "இல்ல மச்சான், நான் இத்தன நாள் எவ்ளோ பெரிய தப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்றது எனக்கு இப்பதான் புரிய வந்துச்சு. இந்த ரம்யா வந்து என்ன தத்தெடுத்துக்கிட்டு அப்பா, அப்பான்னு சொல்லிட்டு, ஆனா இப்போ இவ ரொம்ப மோசமா இருக்கா. இவள மாரி ஒரு பொண்ண நான் பார்த்ததே கிடையாது. அதாவது இப்ப நான் உயிரோட இருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணமே என் பொண்ணு அன்னத்தால தான் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி ரொம்ப நல்ல நல்ல வார்த்தையெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. உண்மையிலேயே இந்த வார்த்தையெல்லாம் கேட்கும்போது உண்மையிலேயே மக்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம அண்ணத்த வந்து மகளா நடத்திருக்காங்களா? அவங்களுக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கைய அமைச்சு குடுக்கணும் அப்படிங்கிற மாரி நெனச்சிருக்காரா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. அதுவும் இல்லாம இப்ப எல்லாமே வந்து நம்ம அண்ணத்துக்கு ஏத்த மாரி நடந்துருச்சு. ஒரு பக்கம் சாமிதுரை வந்துட்டு பயங்கர கோவத்தோட இந்த ரம்யாவோட கழுத்துல கத்திய வச்சுக்கிட்டு, "இவளால தான் என் பொண்ணோட வாழ்க்கையே வந்து இப்படி போயிட்டு இருக்கு. என் பொண்ண அழிக்கிறதுக்காக தான் இவ ஒவ்வொரு நாளும் வந்து வேல பார்த்துக்கிட்டு இருக்கா. இனிமேலும் இவள உயிரோட விட போறதே கிடையாது. இவளோட கதைய நான் முடிக்க போறேன்." அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, பயங்கர கோவத்தோட இப்போ சாமிதுரை வந்துட்டு நின்னுட்டு இருக்காங்க. இப்போ இந்த ரம்யாவுக்கு வேற ஆப்ஷன் கிடையாது. இப்போ நம்ம இவங்க அதாவது கார்த்திக் அதே மாரி அண்ணன் 2 பேரோட வாழ்க்கை வந்து முழுசா போகப்போறா. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.